காலையில் நான் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன்னா, விஜயகாந்த் பையன் விஜய் பாஸ்கரும் விஜய் அவன் பேர் விஜய் பிரபாகர் பேசினார். அவர் என்ன பேசுகிறாருனாக்கா, விஜய் வந்து வா நான் நான் வச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், வரான் பாரு வேட்டைக்காரன் பாடினார். அப்புறம் ஓடு 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 ஓடுடான்னு பாடுறாரு. இதெல்லாம் பேச்சு? கேப்டன் விஜயகாந்த் இருந்தாருனாக்கா என்ன தூக்கி போட்டு மெரிச்சிருப்பார். அன்னைக்கு கேப்டன் சத்தத்தை இடித்ததே திமுக ஆட்சி காலத்தில் தான். அவர் பேட்டி கொடுத்து அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பேசினார். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின இடத்த இந்த மாதிரி உடைச்சாங்க, இப்படி நாசம் பண்ணாங்கன்னு. அதே விஜயகாந்தை இறந்த அப்புறம் இந்த அம்மா போய் அவர்கிட்ட பேசி அவங்க டெத்துக்கெலாம் வந்து எல்லாம் அரசு மரியாதையோடு பண்ணாங்க. அதெல்லாம் நல்லது தான். அதுக்கப்புறமும் திரும்பவும் போய் அந்த அம்மா அவர்கிட்ட கூட்டணி வச்சுக்கணும். சட்டசபையில் அந்த அம்மா தேவையில்லாதெல்லாம் பேசுது. எது முக்கியம் இல்லைன்னு தெரியாமல் தேவையில்லாத கேள்விலாம் கேட்குது. பையன் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு தேவையில்லாம் பேசுகிறான். நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வந்தீங்களா இல்லை பெட்டி வாங்க வந்தீங்களா? நீங்களாம் பெட்டி வாங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஜாலியாக அடிச்சுருந்தா அப்புறம் மக்களுக்கு என்னத்தை செய்வீங்க? நான் வந்தால் எப்படி செய்வேன், நீ வந்தால் எப்படி செய்வேன்? விஜய் தம்பி நாங்கள் தான் மக்களாக பார்த்து உட்கார வச்சுருக்கோம். அவர் மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு. நாங்கள் உட்கார வச்சு அழகு பார்க்கறது உட்கார வச்சுருக்கோம். நீ எந்த கொம்பனாலும் அவர் இறக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அமைதியாக இருக்கவங்ககிட்ட கம்முன்னு இருக்கணும், சைலண்ட்டாக போகணுன்னு ஒரு சினிமாவோட டைலாக் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அவர் அமைதியாக இருக்கிறான்னு பார்க்காதீங்க. வாயை திறந்தா நீங்கள்லாம் எங்கே இருப்பீங்கன்னு தெரியாது. ஏன் பேசக்கூடாதுன்னு அவர் நமக்கு வேலை தான் முக்கியம், இவங்களுக்குலாம் என்னத்தை பேசணும், கம்முன்னு அமைதியாக போகிறாரு. மக்கள் நம்ம சேவை செய்ய வந்துக்கிறோம், இவங்க கூட நம்ம வாக்குவாதெல்லாம் பண்ணி இவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு அவர் இருக்கிறாரு. ஆனால் திரும்ப அவர் சீண்டினே என்னைக்கு அவர் அரசியலில் குச்சாரோ அன்னையிலேருந்து அவரை தேவையில்லாமல் குடும்பத்தை பேசுகிறீங்க, பொண்டாட்டி பேசுகிறீங்க, பிள்ளைகளை எதுக்கு பேசுவீங்க? நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அவர் வீடு எதாவது பேசுகிறாரா? எதுவுமே பேசலை. அவர் எங்களை நம்பி வந்தார், நாங்கள் உட்கார வச்சிட்டோம். திரும்ப அவர் ஒரே குத்தினே இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள பேச அவர் இன்னும் மேலே போயினே இருப்பார். சும்மா ஒரு ஆளை போட்டு தொல்லை பண்ணக்கூடாது. நீங்கள் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சும்மா இது விஜய் உட்காந்தா குத்தம், எழுந்தா குத்தம், சோத்துனா குத்தம், நடந்தா குத்தம் கண்டுபிடிச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க. இவ்வளோ நாள் எடப்பாடி ஆட்சி ஆண்டார், ஸ்டாலினை ஆட்சி, அப்போல்லாம் இந்த எங்கே போனீங்களா? அது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இந்த மாதிரி கேட்டுன்னு வந்தீங்க இல்லை? இந்த மொபைலில் இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் போட்டு காட்டிங்க வந்தீங்களா? இப்போனா ஒரேடியாக போடுறீங்க. நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். நீங்கள் கொள்ளை அடிக்கணும் எங்கேருந்து கொள்ளை அடிப்பீங்க? கொள்ளை அடிச்சு தின்னு இன்னும் ருசி கண்டு போய் இன்னும் கொள்ளை அடிக்க முடியலன்னு கவலைப்படுறீங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் லஞ்சம். இப்போ அந்த லஞ்சம்லாம் எங்கே போச்சு?